There is no use of worshiping God without conscience. உங்களுடைய ஆராதனையும் என்னுடைய ஆராதனையும் மனசாட்சியிலே உண்மையுள்ளதா இருக்கட்டும். And we should be faithful in our conscience before God when we worship. உண்மையோடு தொழுது கொள்ளுகிற ஆராதனையா இருக்கட்டும். Let it be a worship which is true and found in spirit and truth. அப்சலோம் ஆராதனைக்கு போனது உண்மைதான். It is true that Absalom went to worship. அவனுடைய மனசாட்சி எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமே. And you know how his conscience was found. நான் அதை குறித்து சொல்ல விரும்பவில்லை. I do not like to mention about it. ராஜாவை காண வருகிறவருடைய இதயத்தை தன்னுடைய இதயத்தோடு சேர்த்துக் கொண்டானே. And he turned the heart of people who came to visit the king towards him. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, Oh dear people of God, ஆராதனையிலே தேவனோடு கூட பேசுங்கள். and in your worship speak unto the Lord. ஆராதனையிலே தேவனோடு உறவாடுங்கள். In your worship converse with him. ஆராதனையிலே தெய்வத்துக்கும் உங்களுக்கும் ஒரு ஐக்கியம் உருவாகட்டும். In your worship let a fellowship be found between you and God. ஆராதனை நடுவிலே உலாவுகிற தேவன் அல்லவா? And isn't he a God who is moving in our worship? ஆராதனையிலே தேவனை காணுங்கள். Isn't he? Let us see the Lord in our worship. ஆராதனையில் தேவனுடைய முகத்தை பாருங்கள். And let us look at the face of God. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் உலாவுகிறவர் அல்லவா? And isn't he moving in the midst of the praises of இஸ்ரவேலின் Israelites? துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர் அல்லவா? And isn't he staying in the midst of the praises of his people? ஆராதனையின் மத்தியிலே கர்த்தர் உலாவுகிறாரே. And he is moving in the midst of his people when they worship. அன்பான முகத்தை ஆராதனையிலே பாருங்கள். And let's look at his beautiful face when we worship him. ஆடை ஆபரணத்தை அல்ல. Not the adornment of dress. பரலோகத்தின் தேவன் ஆராதனை நடுவிலே உலாவுகிறாரே. Heavenly God is moving when we worship him. அதனால்தான் இயேசு விதமாய் சொன்னார். That is why Jesus said like this. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart and they shall see God. நாம் ஏன் ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் தேவனை காண முடியலையே. We worship God, we do many things, but we are not able to see God. முந்தி எல்லாம் கொஞ்சம் ஒரு 10 பேர் 15 பேர் கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும். On those days, if 2 or 3 gathered in a place and when they start praising, அதுல ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. one of them would start prophesying. நீங்க கேட்டிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். I think that you would have heard about it. என் பிள்ளைகளே நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். My children, I have come in your midst. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் கூட இப்ப வர மாட்டேங்குது. But prophecies like this is not found today. இப்ப ஆராதனை மத்தியில தெரியுதெல்லாம் எலுமிச்சம்பழமும் எருமை மாடும் தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. These days people only see lime and buffaloes. நான் ஒரு இடத்துல பிரசங்கிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். I was called to preach in a particular place. ஒரு ஆராதனை பேர் வல்லமையா ஆராதித்துக் கொண்டிருந்தார். And the preacher was worshiping. திடீரென்று அவர் சொன்னார், நான் இப்பொழுது சகோதரிமார் மகத்திலே வல்லமையான சூரியன் உதிக்கிறதை பார்க்கிறேன். Suddenly he said, I see the sun rising up in the midst of the sisters. சகோதரிமார் பக்கத்தில் அப்படியே இருள் மூடி இருக்கு அப்படினார். In the side of brothers, darkness have covered them. அங்க ஒரு விஞ்ஞானி ஒருவர், சயின்டிஸ்ட் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். A scientist was also seated there. ஒரு பேப்பர்ல எழுதி என்கிட்ட அனுப்பி இருந்தார். He wrote to me in a paper and sent that paper to me. இருக்கிற இடத்துல இருள் வராது இல்லையா? If there is sun in a place, darkness cannot be found there. ஆராதனை வீரருக்கு மட்டும் எப்படி சூரியனும் இருளும் ஒண்ணா தெரியுதுன்னு தெரியலையே. How is this worship leader able to see sun and darkness in the same place? இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய்ட்டாங்க ஐயா. He has gone more advanced. வஸ்திரம் இல்லாத ஆவிகள் உலாவறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. And they are seeing spirits that are moving without dress. இயேசுநாதரும் ஆராதனை வீரர்லாம் தண்ணில ஜீவ நதியில விளையாடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. And worship leaders are seeing the Jesus playing in the what? ஜாக்கிரதை. Be careful. பயப்படுவோம். Let us have fear. ஆராதனையில தேவனோடு விளையாட வேண்டாம். Do not play with God when you worship. நீங்கள் சுத்த மனசாட்சியோடு ஆராதிப்போம். Worship God with a good conscience. நல் மனசாட்சி, pure conscience. Let us worship God with a pure conscience. நல் மனசாட்சியோடு தேவனை ஆராதிப்போம். Let us also worship God with a good conscience. பொருத்தனை பண்ணி ஆராதிப்போம். Let us make vows unto the Lord and worship him. அப்சலோம் சொல்கிறான், எனக்கு ஒரு பொருத்தனை உண்டு. Absalom said that I have a vow. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's name. இன்றைக்கு अनेகருக்கு பொருத்தனை செய்கிறது ஒரு இடம், நிறைவேற்றுறது வேற இடமா இருக்கு. This day people make a vow in one place and they fulfill it in another place. அன்னால் தேவ சமூகத்திலே ஆலயத்துல வந்து பொருத்தனை பண்ணினால் சாமுவேலை அங்கதான் கொண்டு போய் செலுத்தினாளையா. Hannah came to the temple of God. There she made a vow and then she left Samuel in that temple. சென்னை நேயர்களே அப்படினு சொல்லி கூப்பிடல பொருத்தனை செலுத்த. And they did not call us people of Chennai to fulfill their vow. உங்களுடைய பொருத்தனை காணிக்கைகளை செலுத்த எங்களுடைய பிரதிநிதியை நாங்கள் அமைத்திருக்கிறோம். And we have a representative in order that you may send your offerings. வசனத்தை கவனிங்கய்யா.
kindly listen to the word. எங்க பொருத்தனை பண்றியோ அங்க நீ நிறைவேற்று. Where you make your vows, there fulfill your vow. நீ சரவண பவன்ல சாப்பிட்டுட்டு அஞ்சப்பர்ல போய் பில் கட்ட முடியுமா? You cannot eat in Saravana Bhavan and go and pay your bills at Anjapur. நீ இத பேசணும்னா யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசறலாம் நினைக்காதீங்க. Don't think that I'm supporting particular people. நான் யாருக்கும் சப்போர்ட் இல்ல. I'm not a support to anyone. நான் இயேசுவோடு கூட நிற்க நான் பழகிக்கொண்டேன். I have a habit of standing with Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's name. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவ கோபம் இருக்கிறதா? And the vengeance of the Lord will come upon people who hide the truth of God. நான் ஒருவேளை சத்தியத்தை மறைப்பேனானால் எனக்கும் தேவ கோபம் தான். If I'm hiding the truth of God, certainly the anger of God will come upon me. இதை ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் ஒரு அழியிலே சொல்லுங்களேன். If you will understand, praise God. அது எனக்கு போதும். That is enough for me. சத்தியம் உங்க இதயத்துக்குள்ள வந்துட்டா போதும். And if you will have truth in your heart, that is sufficient for me. உன் பொருத்தனை செய்து தேவனை ஆராதித்து பார். Make a vow unto the Lord and worship Him. எனக்கு தந்த நேரம் முடிவடைகிறது. The time that is given to me is கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். I would like to conclude this with one more point. 2 நாளாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 Chronicles chapter 11 and verse 10. சோராவும் ஆயிரோனும் எப்ரோனும் ஆகிய யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற அரணிப்பான பட்டணங்களை கட்டி அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளிலே தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சரசமுள்ள பண்டகசாலையும். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ரெகுபயாம் எருசலேமுக்கு வந்தபோது அவன் எப்ரோனிலே பண்டகசாலையை கட்டினான் என்று படிக்கிறோம். When Rehoboam came to Jerusalem, he made stores in Jerusalem. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தலைவர்களை வைத்தான். And he appointed leaders. ஆகாரத்தை வைத்தான். And he kept victuals there. எண்ணெய் வைத்தான். Oil also was stored there. திராட்சரசம் உள்ள பண்டகசாலை அங்கே இருக்கிறது. And there was a wine there in that place. இந்த பண்டகசாலையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தலைவர்கள் இருக்கிறார்கள். And they were leaders found in these strongholds. ஆகாரம் இருக்கிறது. There was food found there. எண்ணெயும் திராட்சரசமும் இருக்கிறது. Oil and wine was also found there. தாவீதே நீ எப்ரோனுக்கு போ. Oh David, go to Hebron. நான் எல்லாவற்றையும் பேச சமயம் போதாது. I don't have much time to speak about everything. தலைவர்கள் உண்டு. We have leaders. அங்கே ஆகாரம் உண்டு. There is victuals. இந்த தலைவர்கள் என்ன செய்வார்கள்? What will these leaders do? ஆலோசனை கொடுப்பார்கள். They will give us good counsel. அப்படியானால் எப்ரோனிலே உனக்கு நல்ல ஆலோசனை இருக்கிறது. தலைவர் என்பது நடத்திப்பை காண்பிக்கிறது. In Hebron we have good counsel. Leadership signifies good leading. உன்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்துகிற தலைவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has leaders who will lead you in right paths. அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டு ஆகாரம் இருக்கிறது. There is another word said there that there is victual. Spiritual food. We also have spiritual food there. நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் இருக்கிறது. There is good spiritual food found there. அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறது இல்ல. Not just speaking the same thing again and again. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. உனக்கு நல்ல ஆகாரம் இருக்கிறது. We have good food there. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's name. ஆலோசனை வேண்டுமா? Or you need of counsel? ஆகாரம் வேண்டுமா? Do you need food? எப்ரோனுக்கு வா. Come to Hebron. அங்கே தான் நமக்கு ஒரு பண்டகசாலை இருக்கிறது. And there is a stronghold for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மல்கியா 3:10 நமக்கு தெரியுமே. Malachi chapter 3 and verse 10 we will know. 3:10 நன்றாய் தெரியுமே. Malachi chapter 3 and verse 10 says ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு that there may be food in my storehouse. ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு That there might be food in my temple. தசம பாகங்களை பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். Bring your tithes to the storehouse. பண்டகசாலைக்கு ஓடி வாருங்கள். Run to the storehouse. எண்ணெயும் திராட்சரசத்தை விலையில்லாமல் பெற்றுக்கொள்ளுங்கள். And receive wine and oil without money. ஆலோசனையும் ஆகாரத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். Receive counsel and food. புதிய ஆகாரம். New food. நல்ல ஆகாரம். Good food. உன் ஆத்துமாவை கொழுக்க பண்ணுகிற ஆகாரம். And food that could make you fat. ஆத்துமாவை செழிப்பாக்குகிற ஆகாரம். Food that will make you prosper. எப்ரோனிலே உண்டு. That is found in Hebron. நான் முடிக்க விரும்புகிறேன். I'd like to conclude. முதலாவதாக ஒரு அடைக்கல பட்டணம். Firstly, a stronghold. அடைக்கல பட்டணத்திலே ஒரு ஆசாரியன். In the city of refuge there is a high priest. இரண்டாவதாக ஒரு அபிஷேகம். And thirdly, an anointing. மூன்றாவதாக ஆசீர்வாதம், பலப்படுகிற ஆசீர்வாதம். And then a blessing of strength. அதோடு மாத்திரமல்ல, Not only that, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆராதனை அங்கே இருக்கிறது. there is worship found there. ஆராதனை மாத்திரமல்ல,
Not only worship, ஆலோசனை இருக்கிறது. you also have counsel there. ஆலோசனை மாத்திரமல்ல, Not only counsel, உன் ஆத்துமாவை பலப்படுத்துகிற ஆகாரம் இருக்கிறது. there is good food for your soul to be strengthened there. ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I would like to tell one thing and conclude. ஆகாரம் ரெண்டு வகைப்படும். போஜனம் ஆகாரம் ரெண்டு வகைப்படும். Food can be certain of two kinds. ஒன்று வனாந்தரத்தில் கிடைக்கிற ஆகாரம். One is the food that we get in wilderness. இன்னொன்று தேவ சமூகத்தில் கிடைக்கிற ஆகாரம். Another food that is found in the presence of God. மன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தேடி வந்ததையா. And manna came seeking for God's people. தயவாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். Kindly listen to me, please. மன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தேடி வந்தது. And manna came after the people of Israel. இந்த மன்னாவை சாப்பிட்டவங்க வனாந்தரத்துல தான் நடந்தாங்க. And they who ate this manna, they walked in the wilderness. ஆனால் சமூகத்து தேவ சமூகத்து அப்பம் என்கிற ஒரு அப்பம் இருக்கிறது. But there is a bread that is found in the presence of God. இந்த அப்பத்தை நீங்களும் நானும் தான் தேடி வரணும். And we should go seeking after this bread. மீண்டும் சொல்லுகிறேன். I will repeat it again. மன்னா உங்க இடத்தை தேடி வரும். Manna will come to your own place. ஆனால் சமூகத்து அப்பமோ நீங்களும் நானும் தான் தேடி வரணும். But the bread of his presence should be sought by you and me. ஒருவேளை கேட்கலாம், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வாட் a difference between a manna and தேவ சமூகத்து அப்பம் கேட்கலாம். You might ask me, what is the difference between manna and the bread of his presence? மன்னா சுவிசேஷம். And manna signifies the gospel. டெலிவிஷன் வழியா வரலாம், ரேடியோ வழியா வரலாம். It might come through television and radio. எந்த வழியா உங்க தேடி வரலாம். Whatever might be the means. ஆனால் தேவ சமூகத்து அப்பம் உங்களை தேடி வராது. But the presence, the bread of his presence will not come seeking for you. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வரணும். And you should come into the tabernacle. நீ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும். You should come into the holy of holies. மேஜையில வாரந்தோறும் புதிய புதிய அப்பம். There in the table there is new bread every week. இந்த அப்பத்தை புசித்தால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம். Only after having this bread you can enter into the holy of holies. எலியா அதை தான் புசித்தான். And Elijah ate this. அவன் இரவும் பகலும் 40 நாள் நடந்தான். And he walked day and night for 40 தேவனுடைய பர்வதம் வரைக்கும் போனான். He went to the mount of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's name. ஆனா மன்னாவை சாப்பிட்டவங்க வனாந்தரத்திலே இருந்தாங்க. And people who ate manna, they were found only in the wilderness.